11th standard business max exercise 5.2 அதில் first question evaluate the following subdivision 1 limit x tends to 2 x power 3 plus 2 by x plus 1 இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நமக்கு 0/0 அப்படின்னா அதுக்கு வேல்யூ தெரியாது. இதேமாரி வேல்யூ தெரியாத இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா ∞/∞, 0/0, ∞/0, 1/∞, 0 into infinity, infinity minus infinity. இது மாதிரி எந்த ஒரு வேல்யூ வந்தாலும் அதுக்கு பேர் இன்டெட்டர்மினேட் ஃபார்ம். அதனால் இது தேரப்பெறா வடிவம். இதுக்கு வேல்யூ கிடையாது. இதுமாரி மதிப்பு வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அந்த கணக்கை ஆல்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா தொடரணும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல்ல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2, எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா 2ன்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும், 2/3 + 2 பை எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 2 + 1. இப்போ நமக்கு என்ன வருது, 2/3ங்கிறது 8 + 2 பை 2 + 1 3 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 8 + 2 10, 10/3. இதில் சிம்பிளாக டைரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சு. அதனால் இதுதான் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் 10/3. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் எக்ஸ்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடி நமக்கு நம்பர் கொடுத்ததுனால அப்படியே அப்ளை பண்ணோம், ஆன்சர் வந்தது. இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா நேரடியாக அதை அப்படியே பிரதியிடக்கூடாது. என்ன செய்யணும்னா கணக்கில் கொடுத்துருக்கிற வேரியபிள் என்னவோ நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக. நியூமரேட்டரில் என்ன வேரியபிள் இருக்கோ அதோட ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை வெளியில் எடுத்துடணும் காமனாக. அதே போல் டினாமினேட்டர்லேயும் ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிளை வெளியில் எடுத்துடணும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூமரேட்டரில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள்னா எக்ஸோட பவரில் 1, எக்ஸோட பவரில் 1, எக்ஸோட பவரில் 1 எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடும். எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2 இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸ் இல்லை. அதனால் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 5/xன்னு இருக்கும். ஏன்னா எக்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸு வெளில வந்துடுது, நம்பர் மட்டும் எழுதுறோம். இல்லைன்னா அது டினாமினேட்டரில் வகுத்தலில் வரும். இப்போ இந்த எக்ஸை உள்ளார கொண்டு போனோம்னா எக்ஸ் இன்ட்டு 2 2x. இந்த எக்ஸை இங்கே கொண்டு போனோம்னா எக்ஸு கேன்சல் ஆகிடும், 5ன்னு வந்துடும். இப்போ மேலே முடிஞ்சிருச்சு. அடுத்தது கீழே டினாமினேட்டர் வரும். இங்கே ஹையஸ்ட் பவர் எதுன்னா x². x² வெளில எடுக்கும். அப்போ இந்த பிளேஸில் என்ன இருக்கும், 1 ப்ளஸ் இதில் x² வெளில எடுத்தோம்னா 3x/x². ஏன்னா x² இல்லை, அதனால் x². அடுத்தது 9/x². இந்த மாதிரி வடிவத்தில் வரும். லிமிட் x tends to infinity. எல்லாம் பார்த்துங்க. இதில் ஒரு எக்ஸு, இதில் ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். மேலே என்ன இருக்கும், 2 + 5/x. கீழே பேலன்ஸ் இருக்குது 1 ப்ளஸ் இந்த எக்ஸை அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 3/x ப்ளஸ் 9/x². இதுதான் மீதி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு கொடுக்கணும். எக்ஸோட மதிப்பு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, 1/x, அந்த 1/xங்கிறதுக்கு என்ன வரும்னா 1/∞. இது தனியாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது மேலே பாருங்கள், 2 + 5/∞.
டினாமினேட்டரில் இந்த எக்ஸை தான் முன்னாடி எழுதியாச்சு, ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் 1 + 3/∞ 9/∞². இப்போ நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டியது 1/∞ வேல்யூ என்னன்னா 0. 1/∞ = 0. இதை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இது 1/∞ங்கிறது 0, இந்த இடத்துல 2, 5/∞ங்கிறது 0. எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி வந்து அதோட வேல்யூ 0. டினாமினேட்டரில் 1 + 3/∞ 0, 9/∞² 0. முடிஞ்சுதா? இப்போ இந்த வேல்யூ எது வேணாலும் இருக்கலாம். அதை வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர் சப்டிவிஷன் 2க்கு. ஓகே. சப்டிவிஷன் 3. லிமிட் n → ∞ சிக்மா n/n². இதை அப்படியே எழுதிப்போம். லிமிட் n → ∞. இந்த சிக்மா என்கிறது எப்படி நம்ம எழுதலாம்னா, சிக்மா என்கிறது நமக்கு தெரியும். என்ன சிக்மா என்ன? சம் ஆஃப் தி n நம்பர்ஸ். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n. இதை தான் நம்ம என்ன செய்வோம், சிக்மா n எழுதுவோம். டிவைடட் பை n² ஈக்குவல் டு லிமிட் n → ∞. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற n² அப்படியே இருக்கட்டும். மேலே இருக்குல்ல சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸு ஃபார்முலா தெரியும். என்ன? n × n + 1/2ன்னு வரும். ஆல்ரெடி கீழே வந்து n² வேறு இருக்குது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு லிமிட் n → ∞. இந்த n இதில் ஒரு n கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? n + 1/2, இதில் ஒரு n + 1/2n. இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே சொன்னது போல் n → ∞. இதுலேருந்து நம்ம எக்ஸை காமனாக போன கணக்கில் வெளில எடுத்தோம்ல, அதே போல் இந்த இடத்துல எதை காமனாக வெளில எடுக்கணும்னா n வெளில எடுத்தோம். n ஹையஸ்ட் பவர் ஆஃப் n எதுன்னா n தான். n⁴ அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பவர். அதனால் இந்த n வெளில எடுத்துட்டா இந்த பிளேஸில் என்ன இருக்கும், 1 ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 1/n டிவைடட் பை 2n. இப்போ இந்த n கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு இப்போ n-க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், இன்ஃபினிட்டி கொடுக்கலாம். இப்போ என்ன இருக்குது, 1 இருக்குது ப்ளஸ் 1/∞ இருக்குது ஹோல் டிவைடட் பை 2. இப்போ இதனுடைய வேல்யூ 1 + 1/∞ வேல்யூ தான் தெரியுமே, 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1/2. இதுதான் சப்டிவிஷன் 3யோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4. சப்டிவிஷன் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் x → 0 √1 + x - √1 - x/x. இப்போ இதில் இந்த எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம். என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 + 0 - 1 - 0/0 ஈக்குவல் டு √1 - √1/0. √1ங்கிறது 1, 1 - 1/0, 0/0ன்னு வருது. இந்த வடிவம் வரக்கூடாது, இன்டெட்டர்மினன்ட் ஃபார்ம். அதனால் இது வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சம் கொடுத்துருக்காங்களே, லிமிட் x → 0, இந்த சம்மில் கொடுத்துருக்கிறத இதுக்கு காஞ்சிகேட். இதுக்கு காஞ்சிகேட் என்னென்னா, இந்த மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு √1 + x √1 - xன்னு இருக்குல்ல, நடுப்புற என்னென்னா ஒரு ப்ளஸ்.
மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் டிவைடட் பை இதே நம்பரை கீழேயும் எழுதிடுறோம் 1 + x ப்ளஸ் √1 - x. டினாமினேட்டரில் எக்ஸ் இன்ட்டு இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம், எக்ஸ் இன்ட்டு இந்த வேல்யூ எழுதிட்டோம். மேலே நியூமரேட்டரில் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும், a - b a + b. அந்த மாதிரி இருந்தால் a² - b², அதாவது √1 + x இதனுடைய ஸ்கொயர் மைனஸ் √1 - x இதனுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ என்ன ஆகிடும், டினாமினேட்டர் அப்படியே இருக்கும், நியூமரேட்டரில் ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 + x மேலே மைனஸ் இதில் ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 - x வரும். ஈக்குவல் டு லிமிட் x → 0 மேலே வந்து நியூமரேட்டரில் கீழே இருக்கிறது எழுதியாச்சு, மேலே நியூமரேட்டரில் 1 + x, இந்த மைனஸ் உள்ளார வந்தால் -1, இந்த மைனஸ் உள்ளார வந்ததுன்னா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன ஆகிடுது, -1ம் +1ம் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது, x + x 2x, 1 - 1 போயிடுது, x + x 2x, டினாமினேட்டர் அப்படியே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆச்சுன்னா இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் அடிச்சிடும், அடிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது, 2/√1 + x ப்ளஸ் √1 - x. x கேன்சல் ஆகிடுது, அடித்து கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொடுப்போம், எக்ஸுக்கு பதிலாக 0, 2/√1 + 0 ப்ளஸ் √1 - 0. இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2/√1 + √1, அதாவது 2/1 + 1, 2/2, that is 1. இந்த 1 அப்படிங்கிறது தான் இந்த சப்டிவிஷன் 4ஓட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1, அதில் இருக்கிற சப்டிவிஷன் 4 ஓவர். ஓகே.